யுக்ரைனில் ரஷ்யா நடத்திய ஏவுகணை தாக்குதலில் 3 பேர் உயிரிழந்தனர். யுக்ரைனின் வடகிழக்கு நகரமான சுமியில் தொழில் வளாகத்தை குறிவைத்து நடத்தப்பட்ட தாக்குதலில் 3 பேர் கொல்லப்பட்டதாக கவர்னர் ஓலே அரிஹோரோ தனது முகநூல் பக்கத்தில் தெரிவித்துள்ளார். இந்த தாக்குதலை தொடர்ந்து அவசர சேவை குழுவினர் தீயை அணைக்க நடவடிக்கை மேற்கொண்டதுடன் இடிபாடுகளையும் அகற்றினர். கொலம்பியாவில் தொழிலாளர் சீர்திருத்தம் தொடர்பான பொது வாக்கெடுப்பை செனட் உறுப்பினர்கள் நிராகரித்துவிட்டனர். தொழிலாளர் பணி நேரம், ஊதியம் உள்ளிட்ட அம்சங்கள் அடங்கிய சீர்திருத்தங்களுக்காக 12 கேள்விகள் அடங்கிய பொது வாக்கெடுப்புக்கு அதிபர் கஸ்டேவோ பெட்ரோ நடவடிக்கை மேற்கொண்டார். இதுகுறித்து அந்நாட்டு நாடாளுமன்றத்தில் நடந்த வாக்கெடுப்பில் 49 செனட் உறுப்பினர்கள் எதிராகவும் 47 பேர் ஆதரவாகவும் வாக்களித்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனிடையே ஏற்கனவே நிராகரிக்கப்பட்ட மசோதா மீதான விவாதத்தை மீண்டும் தொடங்க செனட் முடிவு செய்துள்ளதாக கூறப்படுகிறது. Con el orden del día, sino con la posibilidad de solucionarle los problemas a los trabajadores. 39 votos por el no. La pena hay que resolver. அமெரிக்காவின் வடக்கு மினசோட்டா மாகாணத்தில் பற்றி எரியும் காட்டுத்தீயை அணைக்க வீரர்கள் தீவிர முயற்சி மேற்கொண்டுள்ளனர். சுமார் 20,000 ஏக்கரில் தீ பரவியுள்ளதாக அமெரிக்க அரசு இணையதள பக்கத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஹெலிகாப்டர் மூலம் தீயை கட்டுப்படுத்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. காட்டுத்தீ வேகமாக பரவுவதால் சுமார் 12,000 ஏக்கர் நிலங்கள் மற்றும் 100க்கும் மேற்பட்ட கட்டமைப்புகள் சேதமடைந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய அமெரிக்காவில் அமைந்துள்ள பனாமா நாட்டில் பென்ஷன் சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடைபெற்றது. இதையடுத்து போராட்டக்காரர்கள் மீது போலீசார் கண்ணீர் புகை குண்டுகளை வீசி கலைத்தனர். முக்கிய சாலையை மறித்து நடந்த போராட்டம் காரணமாக ஏராளமான வாகனங்கள் வரிசை கட்டி நின்றன. சமூக பாதுகாப்பு திட்டம் என்ற பெயரில் கடந்த மார்ச் மாதம் கொண்டுவரப்பட்ட சீர்திருத்த நடவடிக்கைகளுக்கு தொடர்ந்து எதிர்ப்பு வலுத்துள்ளது குறிப்பிடத்தக்கது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.